வணக்கம். எங்களோட சேனல் நேம் அக்ரி வித் மீ சேனலுக்கு ரொம்ப அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு எக்ஸிபிஷன், அதாவது கண்காட்சி தொடர்பான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மார்ச் மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அன்றாதபுரம் இயந்திரவியல் பயிற்சி நிலையம், அதாவது FMTCயில் இடம்பெற்ற ஒரு கண்காட்சியை பற்றி பார்ப்போம். 4/3/2026, அதாவது இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு 5ஆம் தேதி, அதாவது நாளைய தினமும் இந்த கண்காட்சி இடம்பெற காத்திருக்கிறது. இந்த கண்காட்சியில் பல்வேறுபட்ட இயந்திரவியல் தொடர்பான விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதாவது நாங்கள் நுழைவாயிலில் டெபக் மூலம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருந்தது. அதை கடந்து நாங்கள் உள்ளே செல்லும்போது இடது பக்கத்தில் உளவு இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதற்கடுத்து அடுத்தபடியாக கண்காட்சியின் நுழைவுக்குள் நாங்கள் நுழையும் போது ஆரம்பத்தில் அங்கே பயிற்சி செய்யப்பட்டு காட்டப்பட்டது. அதாவது ஒரு நகர வீட்டு தோட்டத்தின் வடிவமைப்பு காணப்படுற இந்த அமைப்புக்குள்ளே பல்வேறுபட்ட மரக்கறிகள், இலை மரக்கறிகள் ஆகியன பயிரிடப்பட்டு அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அது மாத்திரமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக ஒரு குளத்துக்கு கீழான நெற்பயிற்சி என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு மாதிரி அங்கே அமைக்கப்பட்டு குளத்தூடாக எப்படி பயிற்சி செய்யப்படலாம் என்றது தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல இயந்திரவியல் கண்காட்சியாக இருந்தாலும் அங்கே பயிற்சிகள் காணப்பட்டிருந்தன. வெங்காயம் மற்றும் இனிய தாழ்நாட்டு மேல்நாட்டு மரக்கறிகளும் அங்கே பயிரிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அங்கே பயிரிடப்பட்ட பெரும்பாலான பயிர்கள் நவீன தொழில்நுட்பங்களான இயந்திரங்களால் எவ்வாறு பயிரிடப்படலாம் என்பதற்காகவும் காட்சிப்படுத்தப்பட்டு மிகவும் தெளிவாக அங்கே அமைக்கப்பட்டிருந்தன. அங்கே அதற்கு மேலதிகமாக விதையிடு கருவிகள், ஆரம்பத்தில் எவ்வாறு விதைகருவிகள் இருந்தன, தற்போது அந்த விதைகருவி எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது என்பதற்காக அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அதாவது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறதெல்லாம் விதைகருவிகள் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தெரியும். இப்போ அதில் கடைசியாக நாங்கள் பசலையும் போட்டு அதோடு சேர்த்து விதை போடுறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அதை நாங்கள் மிஷினில், அதாவது 4 உழவு இயந்திரத்தில் பொருத்தி எவ்வாறு விதையிடுறது அதோடு சேர்த்து நாங்கள் பசலிடுறது உருவான உதாரணம். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக இருக்கிறத களை கட்டுற உதாரணம், ஊடு இப்போ 2 பயிரை வச்சுட்டு ஊடு அடிக்கிற உதாரணம், மற்ற தோட்டத்தில் பயன்படுத்துகிற உபகரணங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதுக்கு அடுத்தபடியாக இது ஒரு மேடை போடுற மிஷின் நாங்கள் எங்களை சேனலில் இன்னொன்று போட்டிருப்போம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணது, கொஞ்சம் அகலம் கூட மேடை போடுற மிஷின் இதுவுமே நல்ல சிறப்பாக மேடை போடுற வேலையை செஞ்சுருக்கு. அதையும் காட்சிப்படுத்தியிருந்தேன். அதுக்கு அடுத்தபடியாக நுண்ணீர் பாசன கட்டமைப்புகள், தூவல், சொட்டு நீர் பாசனம், ட்ரெயின் கன் ஸ்ப்ரே போன்ற வகைகளும், தூவலிൻ്റെ வகைகள், பூவலிൻ്റെ ஹெட்டிൻ്റെ வகைகள், மற்ற மோட்டர்கள் தொடர்பான தெளிவு அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக மரக்கறி பயிற்சிகை என்ற ஒரு அமைப்புக்குள்ளே மரக்கறி பயிற்சிகைகள் அங்கே சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. பல்வேறுபட்ட மேல்நாடு மற்றும் தாழ்நாடு இலை மரக்கறிகள் போன்ற பல்வேறுபட்ட மரக்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அதற்கு அடுத்தபடியாக ஹார்வெஸ்டர்ஸ், அதாவது அறுவடை இயந்திரங்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி எடுத்திருக்கிறதாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. முதலாவது இந்த ஹார்வெஸ்டர் உங்களுக்கு தான் தெரியும். இந்த ஹார்வெஸ்டர் அதுக்கு முன்னுக்கு இருந்தது இதுவும் அங்கே FMTCயில் காட்சிப்படுத்தினதுங்க. இதுவும் ஒரு சிறிய விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஹார்வெஸ்டராக இருக்கும். அது பெருசாக சின்ன ஆரம்பத்தில் இப்படியான ஹார்வெஸ்டர் காணப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இதுவும் ஒரு ஹார்வெஸ்டர் தான். இப்படியான ஹார்வெஸ்டர்களும் எங்களோட பழக்கத்தில் இருந்திருக்குது. எங்களோட பக்கங்கள் இல்லாட்டியும் இப்படியாகவும் இருந்திருக்கின்றதை காட்டிக்கொள்ளலாம். அது அடுத்தபடியாக கச்சானை நாங்கள் அறுவடை செஞ்சுட்டு அதிலேருந்து அந்த பிரிச்செடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதை நாங்கள் மேனுவலாக காலால் அமர்த்தி கொண்டு இதில் கச்சானை பிடிக்கக்குள்ளே இந்த முன்னுக்கு சுற்றுறதில் கச்சானை பிடிக்கக்குள்ளே அந்த கச்சான் கொட்டக்கூடியதாக இருக்கும். அது ஒரு சிறந்த கவனமீர்த்த பகுதியாக காணப்பட்டது. நாங்களும் இதை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கான நார்மல் சிம்பிள் டெக்னிக் தான். இப்போ நாங்களே செஞ்சு கொள்ளலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு அறுவடை இயந்திரம் தான். இதை நாங்கள் புதுசாக எங்களோட விவசாயிகள் காணக்கூடியதாக இருந்தது. அவற்றையெல்லாம் கடந்து செல்லும்போது இது லேசர் லெவலர், இப்போ பெரும்பாலும் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த லேசர் லெவலரை பற்றி. அதுவும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக பல்வேறுபட்ட கதிருடைக்கும் இயந்திரங்கள், அப்படியான இயந்திரங்களும் அங்கே காட்சிப்படுத்தின. புதிதாக கவுப்பி, ஃபயர்கள் போன்றன பிரித்தெடுக்கிற இயந்திரம் அங்கே சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக எல்லா பயிர்களின் பிரித்தெடுக்கிற இயந்திரங்கள் நாங்கள் வளமையாக கேள்விப்பட்டோம் நெல், கச்சான். இப்போ நீங்கள் பார்த்துக்க கச்சான். நாங்கள் இந்த கண்காட்சியில் பல்வேறுபட்ட அனைத்து பயிர்களுக்கான இயந்திரங்களும் காட்சிப்படுத்தினதுன. அதற்கு அடுத்தபடியாக அங்கே மாமர பயிற்சியை சிறப்பாக செய்யப்பட்டு இருந்தது. அதுக்கு அங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ப்ரேயர்கள், அதாவது தெளிப்பான்களின் வகைகள், எலக்ட்ரிக் தெளிப்பான், பவர் ஸ்ப்ரேயர்,
கேன் தெளிப்பான் அப்படியானது இருந்தது. அது தாண்டி இங்கே வரைக்கும் சீடர்கள், அதாவது விதையிடு கருவிகள் நாங்கள் முதலும் பார்த்துனாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பல்வேறுபட்ட விதையிடு கருவிகள், அதாவது குறிப்பாக வந்து இந்த வயல் சேத்து நிலத்தில் செய்யக்கூடிய விதையிடு கருவி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நாற்று நடுங்கருவி. இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து கோனோ வீடர்னு சொல்லுவோம். நாற்று நட்டுட்டு அதில் புல்லுகளை கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிற கோனோ வீடர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இயந்திர நாற்று நடுகை செய்ய பண்ணப்படுற இயந்திரம். அப்படியான இயந்திரங்களும் வந்து இந்த இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நெற்பயிற்சிகள் இங்கே சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த தூவல் நீர்ப்பாசன தொகுதி காணப்பட்டது. தூவல் நீர்ப்பாசன தொகுதிக்கு அடுத்தபடியாக இந்த ட்ரோன் மூலமான பசலை எவ்வாறு விதைக்கலாம், மருந்து எப்படி அடிக்கலாம் போன்ற தொடர்பாக மிகவும் தெளிவாக வந்து சிங்கள மொழியில் வந்து அங்கே விளங்கப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லாமல் அந்த எப்படி மேப்பிங் செய்கிறது, அதோட விலைகள் என்ன மாதிரி தொடர்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் நீங்கள் பார்க்குற அந்த சின்ன பின்னுக்கு இருக்கிறது வந்து 75 லட்சம் பெறுமதியானது என்று அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள். அதில் பெரிய ட்ரோன் வந்து இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து இந்த மலைநாடுகளில் வந்து அந்த மேப்பிங் எப்படி செய்கிற இந்த கருவியை வச்சு தான் மேப்பிங் செய்கிறேன்னு காட்சிப்படுத்துனது. இதில் தூவல்களும் வந்து நாங்கள் வந்து சாதாரணமான தூவல்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இவியல் காட்டியிருந்த தூவல் வந்து இந்தியாக்களில் நாங்கள் வீடியோக்களில் பார்த்துருவோம். அப்படியான ஒரு பைப்பில் வந்து கொழுவுற மாதிரியான ஒரு தூவல் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லாமல் தேசி போன்ற பல்வேறுபட்ட பயிற்சிகளும் அங்கே சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. அதற்கு கடந்தது நாங்கள் வரும்போது வந்து இந்த கண்காட்சியை வந்து பல்வேறுபட்ட சிறுவர்களும் ஆர்வமாக பார்வையிட்டு சென்றார்கள். திரும்பியும் வந்து நாங்கள் மெஷினரிஸ் வந்து காட்சிப்படுத்தோம். இதில் வந்து குறிப்பாக வந்து இருசக்கர உழவு இயந்திரத்தில் பயன்படுத்துகிற கலப்பை வகைகள் வந்து அங்கே தெளிவான முறையில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதுலேயும் வந்து பல கலப்பைகள் வந்து எங்களுக்கு தெரியாமல் புதுசாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பல்வேறுபட்ட பாடசாலை மாணவர்கள், மற்றது திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தர்கள், விவசாயிகள் என பலரும் வந்து இந்த கண்காட்சியில் பார்வையிட்டு சென்றனர். இப்போ நீங்கள் பார்க்குறதும் வந்து இருசக்கர வாகனத்தில் இருசக்கர உழவு இயந்திரத்தில் இப்போ கொழுவியை பயன்படுத்துகிற கலப்பைகளை தான் நீங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த இதில் நீங்கள் பார்க்குறது வந்து தெளிப்பான், அதாவது வந்து நாங்கள் தோளில் சுமக்காமல் எப்படி தெளிப்பான்களை பயன்படுத்தலாம். இப்போ நாங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஃபார்ம் செய்யக்குள்ள வந்து இதில் போட்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் 4 சக்கர உழவு இயந்திரத்தில் பொருத்தி இழுத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் அந்த தெளிப்பான். அதை தவிர அங்கே சொப்பர்கள், அதாவது தூளாக்குற இயந்திரங்கள், பல்வேறுபட்ட இந்த சொப் கட்டுறன்னு சொல்கிற புல் வெட்டுற மிஷின், அந்த புல் வெட்டுற மிஷினோட இணைந்த மாதிரியான ஊடடிக்கிற இயந்திரங்கள், அந்த ஊடடிக்கிறதுக்கான பொருத்துகிற உபகரணங்கள், மற்ற பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மோட்டர்கள், இருசக்கர உழவு இயந்திரங்கள் போன்ற நாங்கள் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மற்றும் அங்கே வந்து மண் குடிசைகளான பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் அங்கே மிகவும் சிறப்பான முறையில் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கண்காட்சியானது நவீன விவசாயத்துக்கும் பண்டைய கால இயந்திரங்கள் எவ்வாறு இருந்தது, நவீன காலத்தில் அது எவ்வாறு அழகாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கின்றதை வந்து தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு வளைவு அழகாக பீர்க்கு கொடியால் வந்து செய்யப்பட்டிருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒவ்வொரு கிழங்கு வகைகளை வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பிரதேசம் வந்து ஒரு பழைய டிராக்டர்ஸை வச்சு அந்த டிராக்டருக்கு பயன்படுத்துகிற நில பண்படுத்தல் உபகரணங்களை வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா இதில் சிலது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ரொட்டர், முள்ளுக்கலப்பை, டிஸ், ஹேரோ அதெல்லாம் தெரியும். இந்த சில உபகரணங்கள் வந்து உங்களுக்கு வெறியெல்லாம் கலந்து நாங்கள் அடுத்து சென்ற பகுதி வந்து தனியாற்ற இயந்திரமயமாக்கல் பகுதிக்குள்ளே சென்றோம். அந்த பகுதிக்குள்ளேயும் வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரியான இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது விதையிடு கருவிகள், வேறாக்கும் கருவிகள், அதான் நான் முதலே சொன்ன மாதிரி கௌப்பியை வேறாக்குறதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்த கௌப்பி வேறாக்குறதுக்கான இயந்திரங்கள், மற்றது இப்போ பயரை விழுந்து வேறாக்குற இயந்திரங்கள், விதையிடு கருவிகள் போன்ற பல்வேறுபட்ட இயந்திரங்கள் வந்து அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. என்ன இந்த இந்த கண்காட்சியில் குறையண்டா வந்து அது எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்த ஆக்களும் காணாமல் இருந்ததாக்கும். மற்றது அதை விட வந்து சிங்கள மொழியில் இருந்தபடியாக எங்களால் எல்லாத்தையும் வந்து அதை இலகுவாக புரிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் வந்து இந்த கண்காட்சி வந்து மிகவும் சிறப்பான முறையில் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து ஒரு சீடர் தான், அதுவும் வந்து இப்படியாக பயன்படுத்துகிறேன் காட்சிப்படுத்துகிறீங்க. மற்ற இந்த கண்காட்சியில் முக்கியமான விஷயம் வந்து இந்த 4 சக்கர உழவு இயந்திரம் வந்து பார்வையாளர்கள் எவ்வாறு ஓட்டுவதென்று வருவாங்க, அவர்களே ஓட வச்சு அவர்களுக்கு ஓடி பழக்கி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயமாக காணப்பட்டது. அவற்றை கடந்து வரைக்க வந்து இன்னொரு கம்பெனி போட்டிருந்தது வந்து, அதாவது ஊடடிக்கிற இயந்திரங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட உழவு இயந்திரங்கள், அதாவது சின்னன்லேருந்து அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி மட்டும் வந்து
இந்த உழவு இயந்திரங்கள், அதாவது ஊடடிக்கிற இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த ஊடடிக்கிற இயந்திரங்களும் பார்வையாளர்கள் ஓடி பார்த்து அவன் ஒரு அனுபவத்தை வந்து அந்த கம்பெனி வந்து கொடுத்துருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயமாக காணப்பட்டது இந்த கண்காட்சியில். இந்த 4 சக்கர உழவு இயந்திரங்கள் ஓடுற பயிற்சியில் வந்து பல்வேறுபட்ட விவசாயிகள் மிகவும் ஆர்வமாக பங்கு பெற்று இருந்துச்சுன்னா அந்த பல பெண்கள், சிறுவர்கள் முதற்கொண்டு பாடசாலை மாணவர்கள் அனைவரும் இந்த பயிற்சியில் ஈடுபடுறது. இது ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சி திட்டமாக இந்த கண்காட்சியில் எங்களுக்கு தெரிஞ்சுது. அது மாத்திரமில்லாமல் டெஃபி, மஹிந்திரா போன்ற நிறுவனங்களுடைய 4 சக்கர உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள் போன்ற பல்வேறுபட்ட இயந்திரங்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டு பார்வையாளர்களுக்கு கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இது ஒரு மிஷினரிஸை வந்து விரும்பி பார்க்குறாக்களுக்கு வந்து இது ஒரு பியோசன கண்காட்சியாக இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து மிஷினரியில் ஆர்வம் இருந்தால் கட்டாயம் வந்து நாளைக்கும் இந்த கண்காட்சி இடத்துல நடக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஒழிச்சு உங்கள் கையில். நன்றி.